அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் டிஎன் ஆயுஷ் அப்ளிகேஷன்ஸ போட்டுட்ருக்கேன். ஸோ, இந்த சமயத்தில எனக்கு ஒரு சில எரர்ஸ்லாம் வருது. நான் இந்த மாரி நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ, நம்ம சேனல் பொறுத்தவரை நம்ம ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் குடுத்திருந்தோம். ஸோ, மேக்ஸிமம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 நாளுக்குள்ள அப்ளிகேஷன்ஸ எப்படியாவது போட்டு ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிரணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, எல்லாருமே டிபெண்ட் ஆன் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்பையோ அல்லது வெளியில உள்ள ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, நீங்க கொஞ்சம் முன்னாடியே இயர்லியாவே போய் உடனே உடனே அப்ளை பண்ணிக்கூடிய இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். சரி, அது ஓகே இருக்கட்டும். சரி, இப்போ மிஸ்டேக்ஸ் என்ன நெறைய காமனான மிஸ்டேக்ஸ் நெறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அத பத்தி ஒரு சின்ன புரிதல வந்து தெரிஞ்சுப்போம். மிஸ்டேக்ஸ்ல வந்து 2 வகை இருக்கு. 1 கண்டிப்பா அது அட்மிஷன் அதாவது ஒரு ரேங்க் லிஸ்ட்ட பிரிப்பேர் பண்ணும்போது, அப்போ நமக்கு ஒரு பிரிப்பேர் பண்றக்கூடிய மார்க் ஷீட் விடுறாங்க இல்லையா? ரேங்க் லிஸ்ட் விடுறாங்கல்ல. ஸோ, அதில வரக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனே தவறாக இருக்கு அப்படின்னா, 1 உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ரைட்டா? 1. 2வது சார் நான் வந்து என் ஊர் வந்து இந்த மாரி போட்டேன். அல்லது வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மாத்தி போட்டேன். அ இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்ன்னு போட்டேன். அதெல்லாம் வந்து மைனர் இஷ்யூஸ்ல வந்து வருங்க. ஸோ மேஜர் இஷ்யூஸ் மட்டும் நமக்கு இல்லாம இருந்தா போதும். மேஜர் இஷ்யூஸ் அப்படின்றப்போ, நம்ம டேட் ஆஃப் பர்த் இன்ஃபர்மேஷனோ, நேம் ப்ராப்பரா போடுறதோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் உங்களோட மார்க்ஸ வந்து ப்ராப்பரா போடுறது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ ப்ராப்பரா எக்ஸாம் நம்பர்ஸ வந்து ப்ராப்பரா போடுறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி கேட்டகரிய கரெக்ட்டா போடுறது. அப்புறம் 7.5யா ஒரு சிலவங்க 7.5 கிளிக் பண்ணாம விடுறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 7.5லாம் கிளிக் பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7.5க்கான ரிசர்வேஷனே வராது. அதன் பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இங்கேயே குடுங்க. புரியுது இல்லையா? ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம இங்கேயே பண்ணிர்றோம். இதெல்லாம் மேஜரான ஒரு விஷயம். இத கண்டிப்பா பண்ணிடணும். அதன் பிறகு மைனர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சார் அப்ளிகேஷன் போடும்போது யூனியன் டெரிட்டரிஸ் பை மிஸ்டேக்கு எஸ்ன்னு போட்டேன். யூனியன் டெரிட்டரிஸ்னா பாண்டிச்சேரியா, கேரளாவா? இந்த மாரியான பாண்டிச்சேரி அப்படின்ற இது ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து ஸ்பெஷல் அப்ளிகேஷன், ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரில உங்க நேம் வந்து போகும். ஸோ இப்போ மேஜரா இந்த இஷ்யூஸ் வந்து அப்ளிகேஷன் லிஸ்ட்ல வந்து வர்றப்ப வராது. ஸோ நீங்க கவுன்சிலிங் போற ஐ மீன் கவுன்சிலிங் ஆன்லைன்ல வரக்கூடிய சமயத்துல, இத வந்து நம்ம வந்து மைல்டா நம்ம வந்து நிவர்த்தி பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபைனலா வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து தெரியும். ஏன்னா இந்த டைம் ஆன்லைன் அப்ளிகேஷன்றதுனால, நம்மளால எதையுமே தெளிவா ஒரு ப்ரெடிக்டிவா இப்படிதான் இருக்கும். அங்க போய் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஸோ மேபி எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு யூனியன் டெரிட்டரீஸ்னால இப்போதைக்கு அது பயப்பட தேவையில்ல. ஏன்னா மத்தபடி நீங்க 10த் மார்க் ஷீட் மத்த எல்லாமே ஸ்டேட்டோட தான் இருக்கும். அதனால பெரிய இஷ்யூஸ் வந்து இதுக்கு ஒண்ணும் வராதுன்றது என்னோட கருத்து. அதன் பிறகு சார் 7.4 ரிசர்வேஷன்ல தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஒரு 7.5 ஸ்டூடண்ட். பட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் மூலியமா 7.5 தமிழ் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். பட் ராங்கா தமிழ் மீடியம் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி கிரைட்டீரியா அப்படின்றது, நீ உண்மையிலேயே 7.5வா இல்லையா? அந்த 7.5க்கு ஆதாரம் வச்சிருக்கியான்னு செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். இது கவுன்சிலிங் நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க போய் கவுன்சிலிங் சீட் எடுக்கிற மாரி தான் இருக்கும். அதனால ஒரு பெரிய இஷ்யூஸா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இன்கேஸ் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் இந்த மாரி மிஸ்டேக் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு இது குடுத்தாலே போதும். அப்படி இல்லன்னா ஜஸ்ட் அங்க இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா சொல்லி, நீங்க டிக்ளேர் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 7.5 7.5 தான். நீ இங்கிலீஷ்ல படி, தமிழ்ல படி அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யூ ஆர் எ கவர்ன்மென்ட் ஸ்கூலு ஸ்டூடண்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. சார் நான் வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் வந்து அப்ளை பண்றேன். ஆல் இண்டியா கோட்டானா, நீங்க வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பிஏஎம்எஸ், பிஎஸ்எம் இந்த கோர்ஸ்லாம் நான் அப்ளை பண்றப்போ, இதுக்கு நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன சார் வைக்கணும் அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. முதல்ல எந்த விஷயம், எந்த டவுட்னாலும் முதல்ல ப்ரௌச்சர் எடுத்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுல 6த் பேஜ் நம்பர் 6ல வந்து குடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு குடுத்திருக்கு. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கேண்டிடேட் ஷுட் புரொடியூஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒப்டைன்ட் ஃப்ரம் ரெவென்யூ அத்தாரிட்டீஸ் ஆஃப் தியர் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ன்னே சொல்ட்டான். வித் காம்பட்டன்ட் காம்பட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அதில வந்து நீங்க வந்து எஸ்சி கூடது எஸ்சி குடுத்தா போதும். எஸ்சினா எஸ்டினா எஸ்சி ஐ மீன் எஸ்டிக்கு உள்ளது எஸ்டி குடுங்க. எஸ்சிக்கு எஸ்சியோடது. பிசி இருந்தாலே போதும். பிசிஎம் இருந்தாலே போதும். எம்பிசி இருந்தாலே போதும். டிஎன்சி என்ன உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் தமிழ்நாடு பொறுத்தவர என்ன நம்ம ஃபாலோ பண்றோமோ, அத ஃபாலோ பண்ணா போதும். சரி, ஒருவேள சார் நான் ஓப்பன் கேட்டகரில இருக்கேன். ஓப்பன் கேட்டகரினா நீ எந்தாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வைக்காம நீ பாட்டுக்கு அப்ளை பண்ணா, உங்க பேர் ஓப்பன்ல தான் வரும்.
ஸோ அதனால இது ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இன்கேஸ் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு அத ஓபிசியா பிசியா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா அதில வந்து கிரீமி லேயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ பிலோ த 2.5 லேக்ஸ்க்கு கீழ இருக்கிறப்போ உங்களுக்கு கிரீமி லேயர் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல கொண்டு வருவாங்க. ஸோ தன்னத்தானே அது பிசிக்கு தான் கன்வெர்ட் ஆகும். அதனால பயப்படாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனி அப்ளை பண்றவங்க கொஞ்சம் ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. 5ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டெட்லைன் வரைக்கும் போயிட்டே இருக்கக்கூடாது. டெட்லைன் 8ஆம் தேதி நமக்கு. 8ஆம் தேதி வரைக்கும் போகாதீங்க. 5ஆம் தேதியே நம்ம வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஓவரால் முடித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. காமன் ஏரர்ஸ வந்து இதுக்கு மாரி பண்ணாதீங்க. அதன் பிறகு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோவ ஷேர் பண்றோம். தேங்க் யூ வெரி மச்.